ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பன்னீர் 65 பண்ணுறதுக்கு பன்னீரை பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்தாச்சு. இப்போ இதில் சோள மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. அரை ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 to 20 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பொரிக்கலாம். நம்ம இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகுது. இப்போ ஒவ்வொரு பன்னீராக நம்ம இதில் போட்டு எடுத்துக்கலாம். மொத்தமாக எல்லா பன்னீரையுமே ஒரே பேட்சாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கலாம். இப்போ இது எல்லா பக்கமுமே நல்லா வேகிற மாதிரி பெரட்டி விட்டு வேக விடுங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். எல்லா பன்னீர் பீசஸுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். இதே மாதிரி அளவில் இந்த பன்னீர் 65 செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.